அப்ப இது மாதிரியான பாதிப்புகளிலிருந்து நாம் எப்படி தற்காத்துக்கணும்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடை கார்பனாவும் ஆக்சிஜனாவும் தனித்தனியே பிரிக்கக்கூடிய சக்தி மரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, தாவரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நமக்கு ஆரோக்கியமான வாழ்வு தரக்கூடிய மரங்களை நாம வளர்க்கணும், பாதுகாக்கணும். அதுலயும் குறிப்பா அந்த மண் வளம் பெருக்கணும்னு சொன்னா சிறுதானியங்களால் மட்டும்தான் அந்த மண்ணில் வந்து கார்பனை ஒரு சீரா வச்சுக்கிட்டு பண்ண முடியும். நம்ம விவசாயம் பண்ணாதான் மண்ணை பாதுகாக்க முடியும். மண்ணை பாதுகாத்துதான் நம்ம உணவுப் பொருள் நல்ல பொருளை சாப்பிட முடியும். அப்ப இது மாதிரியான நம்முடைய சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நமது புற தூய்மைன்னு சொல்றோம்ல, இதையெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? நமக்கு ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறது தானே. இல்ல நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும், மத்தவங்க எப்படி போயிட்டு போறாங்க, அடுத்த தலைமுறையில் எப்படி போயிட்டு போய் நினைச்சுக்கலாமா? அப்படி நினைக்க முடியாது தானே. இந்த பூமி மனிதன் வாழ்றதுக்கு மட்டுமே அல்ல, எல்லா உயிரினங்களும் வாழணும். அப்ப எல்லா உயிரினங்களும் வாழணும்னா நமக்கு எல்லா உயிரினங்களும் என்னென்ன நன்மையை செய்யுது அதையும் நாம யோசிக்கணும். நல்ல தண்ணியில மட்டும்தான் தவளை வாழும், அப்படித்தானே? இப்ப எல்லாம் சாக்கடையை மாறி போச்சு, சாக்கடையில் தவளை வாழாது. அப்ப என்ன பண்ணும்? சாக்கடையில கொசுக்கள் அதிகமாகி மனிதனை தாக்கும். அப்ப மனிதனுக்கு பல வியாதிகள் வர்றதுக்கு காரணம் கொசுதான்.